Question. இந்தியாவின் முதல் AI பல்கலைக்கழகத்திற்கான திட்டங்கள் உட்பட வலுவான AI சுற்றுச்சூழல் அமைப்பை உருவாக்க NVIDIA உடன் எந்த மாநிலம் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது? Option A. தெலுங்கானா, Option B. கர்நாடகா, Option C. ஆந்திர பிரதேசம், Option D. தமிழ்நாடு. The correct answer is. ஆந்திர பிரதேசம். Question. அடுத்த தலைமுறை மனித ரோபோக்களை உருவாக்குவதை மேம்படுத்த AI ரோபோ பிரெயின் ஐ சமீபத்தில் எந்த நாடு அறிமுகப்படுத்தியது? Option A. அமெரிக்கா, Option B. ஜப்பான், Option C. சீனா, Option D. தென்கொரியா. The correct answer is. சீனா. Question. ஜூன் 10 அன்று ஒரு இந்திய விமானியுடன் விண்வெளிக்கு தனியார் பயணத்தை தொடங்க நாசா எந்த நிறுவனத்துடன் கூட்டு சேர்ந்துள்ளது? Option A. இஸ்ரோ, Option B. ஆக்சியம் ஸ்பேஸ், Option C. ஸ்பேஸ் எக்ஸ், Option D. ப்ளூ ஓரிஜின். The correct answer is. ஆக்சியம் ஸ்பேஸ். Question. CRS தரவுகளின்படி 2022ஆம் ஆண்டில் எந்த மாநிலம் பிறப்பின்போது மிகக் குறைந்த பாலின விகிதத்தை பதிவு செய்துள்ளது? Option A. ஹரியானா, Option B. உத்தரப்பிரதேசம், Option C. பீகார், Option D. ராஜஸ்தான். The correct answer is. பீகார். Question. ஜூன் மாத இறுதிக்குள் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் EU எந்த நாடு தடையற்ற வர்த்தக பேச்சுவார்த்தைகளை முடிக்க உள்ளது? Option A. இந்தியா, Option B. வியட்நாம், Option C. இந்தோனேசியா, Option D. ஆஸ்திரேலியா. The correct answer is. இந்தோனேசியா. Question. சட்டவிரோத குடியேறியவர்களை விரைவாக நாடு கடத்துவதற்கு அசாம் அரசு எந்த சட்டத்தை அமல்படுத்த திட்டமிட்டுள்ளது? Option A. தேசிய பாதுகாப்பு சட்டம். Option B. ஃபாரினர்ஸ் ஆக்ட் 1946. Option C. 1950 சட்டம். Option D. குடியுரிமை திருத்தச் சட்டம். The correct answer is. 1950 சட்டம். Question. FY25 இல் இந்தியாவின் மொத்த அந்நிய நேரடி முதலீட்டில் FDI எந்த இரண்டு மாநிலங்கள் 51 விழுக்காடு பங்களித்தன? Option A. தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேசம். Option B. மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடகா. Option C. குஜராத் மற்றும் ராஜஸ்தான். Option D. தெலுங்கானா மற்றும் கேரளா. The correct answer is. மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடகா. Question. கேரள பல்கலைக்கழகம் சமீபத்தில் எந்த வகையான தொழில்நுட்பத்திற்கு காப்புரிமை பெற்றுள்ளது? Option A. AI மூலம் இயங்கும் சென்சார்கள். Option B. சுற்றுச்சூழலுக்கு உகந்த சோலார் செல். Option C. குவாண்டம் கம்ப்யூட்டிங் அல்காரிதம்கள். Option D. மேம்பட்ட நீர் சுத்திகரிப்பு அமைப்புகள். The correct answer is. சுற்றுச்சூழலுக்கு உகந்த சோலார் செல். Question. இந்திய விண்வெளி வீரர் ஷுபன்ஷு சுக்லா விண்வெளிக்கு செல்லவுள்ள பயணத்தின் பெயர் என்ன? Option A. ககன்யான். Option B. ஆர்டமஸ். Option C. ஆக்சியம் 4. Option D. சந்திராயன் -3. The correct answer is. ஆக்சியம் 4. Question. ஜம்மு மற்றும் காஷ்மீரில் சமீபத்திய முன்னேற்றங்களுக்கு மத்தியில் எந்த இரண்டு நாடுகள் தங்கள் கடல்சார் கூட்டாண்மையை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளன? Option A. இந்தியா மற்றும் பிரான்ஸ். Option B. இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா. Option C. இந்தியா மற்றும் நார்வே. Option D. இந்தியா மற்றும் ஜெர்மனி. The correct answer is. இந்தியா மற்றும் நார்வே. Question. உலகளாவிய BFSI வாடிக்கையாளர்களுக்கு சேவை செய்ய இன்ஃபோசிஸ் ஒரு புதிய டெக்ஃபின் மையத்தை எங்கு திறக்கிறது? Option A. மும்பை. Option B. பெங்களூரு. Option C. குஜராத்தின் கிஃப்ட் நகரம். Option D. சென்னை. The correct answer is. குஜராத்தின் கிஃப்ட் நகரம். Question. எந்த அமைப்பு 9 பாதுகாப்பு அமைப்பு தொழில்நுட்பங்களை 10 தொழில் பங்காளிகளுக்கு மாற்றியது? Option A. இஸ்ரோ. Option B. DRDO. Option C. HAL. Option D. BEL. The correct answer is. DRDO. Question. அடுத்த ICDRI பேரிடர் தாங்கும் உள்கட்டமைப்பு குறித்த சர்வதேச மாநாடு 2025 இல் எந்த நாட்டில் நடைபெறும்? Option A. அமெரிக்கா. Option B. ஜப்பான். Option C. இந்தியா. Option D. பிரான்ஸ்.
The correct answer is இந்தியா.